பேர் நந்திதா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரேன். எங்கள் வீட்டுக்காரர் டிரைவர் 6 வருஷமா இருக்காரு. அவர் இந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. இறந்து 1 மாசம் ஆகுது. இந்த டிரைவர் சங்கம் மூலயமா எங்களுக்கு பணம் கலெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா எங்களுக்கு போட்டாங்க. 4 லட்ச ரூபா தந்தாங்க. அது என் பையனோட படிப்பு செலவுக்கு பயன்பாட்டா இருக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. இதனால நாங்கள் ரொம்ப பயன்படுறோம். நாங்க இந்த மாதிரி காசு கொடுப்பாங்களா எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வாட்ஸ்அப் மூலியமா டிரைவர் சங்கம் எல்லாம் பணம் போட்டு கலெக்ட் பண்ணி எங்களுக்கு தந்தாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்புறம் கொடுத்தாங்க. 4 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. என் பையனோட படிப்பு செலவுக்கு இல்லை, மற்ற கல்யாண செலவுக்கு இல்லை சார். சென்னை கோர்டாஸ் டெய்லர் டாரஸ் தொழிலாளர் நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சாய்ராம் கோபி சார் தலைமையில் நாங்கள் இங்கே சென்னையில் டிரைவர் அசோசியேஷன் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அசோசியேஷன் மூலியமாக நாங்கள் எங்கள் சார் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் பிரித்து வைத்து எங்களது காக்கி சட்டை உறவுகள் நாங்கள் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு இந்த சங்கத்தில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களை விட்டு ஏதாவது நண்பர்கள் ஏதோ உயிர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஹார்ட் அட்டாக்கோ எதிலேயே இறந்தார்கள்னா அந்த குடும்பத்தினுள்ள குழந்தைங்களை கருத்தில் கொண்டு அந்த குழந்தைங்களுடைய வருங்கால கல்வி செலவுக்காக நாங்கள் நிதி வசூல் பண்ணி கொடுப்பது வழக்கம். ஏற்கனவே நாங்கள் ஒரு 30 குடும்பத்துக்கு மேற்பட்டவருக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த முறை 6 குடும்பத்துக்கு நிதிகளை வழங்க இங்கே வந்திருக்கிறோம். சரிங்களா? இந்த 6 குடும்பத்தையும் இன்றைக்கி சென்னையில் திரு சாய்ராம் கோபி சார் ஆஃபீஸில் வர வச்சு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இந்த நிதிகள் கொடுப்பது மட்டும் அல்லாமல் எங்கள் சங்கத்து மூலிமா நாங்கள் நிறையா பேருக்கு என்ன வரும், ஒரு 25 குடும்பத்துக்கு மேற்பட்டவர்கள் ரத்த தானமும் பண்ணி உயிர்களை காப்பாற்ற வச்சுருக்கிறோம். ப்ளஸ் எங்களது உறவுகள் இந்த தமிழகத்திலேயே இல்லை அதர் மாநிலத்திலேயே போயிட்டு ஏதோ ஒன்று பிரச்சனைகள், ஒரு பிரேக் டவுன், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் சங்கத்து மூலிமா நாங்கள் இங்கேருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கே லோக்கலால் வர வச்சு அவர்களுக்கு உதவி பண்ணுறது, இது மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எங்களை விட்டு பிரிஞ்ச சகோதரர்கள் அனைத்து குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 26,44,000 ரூபா மொத்த தொகை இந்த 6 குடும்பத்துக்குமே நிதிகள் வசூலானது. இதை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குழந்தைகள் இருப்பதை கருத்தில் கொண்டு அந்தந்த குடும்பத்துக்கும் தலா 4.5 லட்சம்ன்ற முறையில் கொடுக்க இங்கே வந்திருக்கிறோம் அப்படி என்பதை தெரியப்படுத்துகிறேன்.